ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இப்போ தியானம் செய்வதற்கு கண்ணை மூடிக்கிட்டு இருப்பான் சில பேர். அது தியானம் அல்ல, நாம் பற்றி சொல்ல வேண்டும். அடுத்து பிராணம் செய்வான். விஷயம் தெரிந்த ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். சரியா? சரி, பிராணம் செய்கிற. யார் ஆசைப்பட்டு பிராணம் செய்கிற? இப்போ விழுந்து வணங்குறேன். இப்போ காலையில் பிராணம் செய்கிறவன் என்ன செய்யணும்னா விழுந்து சாஸ்தான் விழுந்து வணங்குறான். காலையில் 5:30 எந்திரிக்கிறான். 5:30 மணிக்கு எழுந்து மலைத்தலம் கழிச்சிட்டு குளிச்சுட்டு என்ன செய்வான்? சாஸ்தாங்க விழுந்து வணங்குவான். விழுந்து வணங்கி ஒரு தீபத்தை ஏற்றி அது முன்னே ஒரு பலகையில் உட்கார்ந்து ஆசான் நினைக்கிறான். அப்போ ஆசான் அகத்தீசன் நினைக்கிறான். அகத்தீஸ்வரா, அடியின் வாசியோடு வாசியாக கலந்திருந்து எனக்கு அருள் செய்யன்னு கேட்பான். எல்லா ஞானியும் கூப்பிடுவான். புஜண்ட மகரிஷி, போக மகரிஷி, ராமலிங்க சாமிகள், திருமல தேவன், அது பெரிய பெரிய இப்படி பெரிய பெரிய மகான் அழைத்து ஆசான் ஞானபண்டிதன் அழைப்பான். மாணிக்கவாசன் ஞானபண்டிதன் அழைத்து அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும், நீ தான் அருள் செய்யன்னு கேட்பான். அப்போ ஆசானை விளையாட்டு அப்போ பத்மாசன் விட்டு மூக்கு பக்கம் மூச்சு எழுப்பான். தாங்கும் சக்தி இத்தனையும் சொல்லியிருக்கேன். மலைச்சிகள் இருக்கக்கூடாது, வயிற்றில் பழைய உணவு இருக்கக்கூடாது, ஜுரம் இருக்கக்கூடாது, பெண்ணுறுகுல காற்று இருக்கக்கூடாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மன செம்மப்பட மன சாந்தம் இருக்க வேண்டும். இப்படியா இருக்க வேண்டும். இப்படி செய்கிற மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ விழுந்து வணங்கி ஆசான் வணங்கி அடியின் வாசியோடு வாசியாக கிடக்கும்னு சொல்லி மூச்சு இழுத்து நிறுத்தினால் அதோட இயல்பு என்னாகும்? உடலை பற்றி உயிரை பற்றி அறிந்து கொள்ளலாம். உயிரோட இயல்பு இப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். பக்தி சேருக்குது, புண்ணியம் சேருது. புண்ணியமும் பக்தியும் சேர சேர ஆன்மாவை பற்றி அறிவான். ஆன்மாவை பற்றி அறியும்போது ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்மாவை நம்ம பலப்படுத்த முடியுமா? நம்மளால முடியாது. ஆன்மா என்பது மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று இயக்கமே ஆன்ம இயக்கம். ஆன்ம இயக்கமே மூச்சுக்காற்று இயக்கமே பசி. பசி இயக்கமே உடல் வளர்ச்சி காரணம். உடல் வளர்ச்சி காரணமாக இருப்பது இந்த உடல் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூச்சுக்காற்று இயக்கமே உடல் வளர்ச்சி காரணமாக இருக்கும். அப்போ அந்த காற்று என்ன செய்யும்? உடம்பை வளர்த்து கொண்டே வரும், நரத்தை மீட்பு உண்டாக்கும். அப்போ இப்படி இருக்குது. இந்த இயல்பை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு அவன்தான் வித்தகன். அதான் சொன்னான், நத்தம் போல் கேடும் உடதாகும் சாக்காடு வித்தகருக்கல்லால் அரிதுனா. அதான் வித்தகன். இப்படியெல்லாம் தெரிந்து யோகத்தை பற்றி புரிந்து உடம்பை பற்றி அறிந்து உயிரை பற்றி அறிந்து எப்படி வாழ வேண்டும். இந்த யோகாபியம் செய்தவர்கள் பெண்ணுறவு கொள்ளலாமோ? கொள்ளலாம். மாதம் 2 முறை கொள்ளலாம்னு சட்டம் இருக்கு. வாரம் 1 முறை என்ன செய்யலாம். மாதம் 2 முறை பெண்ணுறவு கொள்ளலாம், குற்றம் இல்லை. இவருக்கு தான் கணக்கே இல்லையே. உடம்பை பற்றி புரிந்து கொள்ளும். உடம்பை பற்றி புரிந்து கொள்ளலவா இவன் அது இல்லறத்தை எப்படி நடத்த வேண்டும், பெண் உறவு இப்படி கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மூச்சு காட்டு பறிந்து கொள்ளும், ஆண் வாரிசு வேண்டும், இப்படி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எவ்வளோ புண்ணியம் இருக்குன்னா யார் தொடர்பு இருக்குன்னு இதுக்கு இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாவட்டேன் என்ன படித்து தெரிஞ்சிக்க முடியுமா? புரியவே புரியாது.